பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் மாவட்டம் சிக்கந்தராவ் தாலுகாவின் முகல்கடி கிராமத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மத வழிபாடு ஆன்மீக சொற்பொழிவு கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது. இதில் 121 பேர் உயிரிழந்தனர். 38 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிக்கந்தராவ் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் கூட்டத்தின் முக்கிய அமைப்பாளரான தேவ் பிரகாஷ் மதுகர் மற்றும் பெயர் தெரியாத சிலர் மீது புகார்கள் பதிவாகியுள்ளன. இப்புகாரின்படி வெறும் 80,000 பேர் கூடுவதற்காக மட்டுமே அனுமதி பெறப்பட்டிருந்தது. ஆனால் கூட்டத்தில் சுமார் 2.5 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரதிய நியாய சனிதா சட்டத்தின் 105, 110, 126, 223 மற்றும் 238 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவாகியுள்ளன. எனினும் நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணமான போலே பாபா சாமியார் சம்பவத்தில் நேரடி தொடர்பு இல்லாததால் அவரது பெயர் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்படவில்லை. சம்பவம் நடைபெற்ற சில நிமிடங்களிலேயே போலே பாபா தலைமறைவாகிவிட்டார். இது குறித்து ஊபி முதல்வரான யோகி ஆதித்யநாத் கூறும்போது, இந்த சம்பவத்துக்கு காரணமான அனைவரையும் எங்கள் அரசு ஆழமாக தோண்டி பிடித்து தண்டிக்கும். இவர்களில் எவரும் தப்ப முடியாது. இந்த சம்பவம் ஒரு விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா என முழு விசாரணைக்கு பிறகு தெரியும் என தெரிவித்துள்ளார். ஊபியின் மேற்கு பகுதியுள்ள காஸ்கஞ்சின் பட்டியாலி வாசியான சூரஜ்பால் அம்மாநில காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணிபுரிந்து வந்துள்ளார். சுமார் 25 வருடங்களுக்கு முன் 1999 பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற சூரஜ்பால் போலே பாபாவாக மாறியுள்ளார். இவரது மனைவியும் போலே பாபாவின் அருகில் மேடையில் அமர்ந்து பிரச்சாரம் செய்து வந்துள்ளார். இவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது. பாபாவின் மனைவியை பக்தர்கள் மாதாஸ்ரீ என அழைத்துள்ளனர். தனது ஆன்மீக பிரச்சார காலத்தில் பாபாவின் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருந்தது தெரிய வந்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் காலங்களிலும் 50 பேர் என கூறி அனுமதி பெற்ற பாபாவின் கூட்டங்களுக்கு 50,000 பேர் வந்துள்ளனர். இது தொடர்பாகவும் பல வழக்குகள் பதிவாகின. தமது கூட்டங்களுக்கு வரும் மக்களை கட்டுப்படுத்த பாபாவின் நிர்வாகத்தில் சுமார் 5,000 பேர் பணியாற்றி வந்துள்ளனர். இவர்கள் பாபாவின் நாராயணி சேனா என அழைக்கப்படுகின்றனர். போலே பாபா மீது பாலியல் புகார் உள்ளிட்ட பல வழக்குகளும் பதிவாக்கி நடைபெற்று வருகின்றன. இவை ஊபியின் ஆக்ரா, எட்டாவா, காஸ்கஞ்ச், ஃபரிகாபாத் நகரங்கள் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் பதிவாகியுள்ளன. இதில் ஒரு வழக்கில் போலே பாபா சில நாட்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனும் பெற்றுள்ளார். இந்த சர்ச்சைகளையும் மீறி போலே பாபாவின் ஆன்மீக சொற்பொழிவிற்கு மயங்கி லட்சக்கணக்கில் பக்தர்கள் சேர்கின்றனர். ஆனால் ஹாத்ரஸ் சம்பவத்தில் காயமடைந்த பக்தர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறாமல் தலைமறைவாக்கியுள்ளார் போலே பாபா. நேற்று முன்தினம் நாராயண் சங்கர் விஸ்வஹரி போலே பாபாவின் ஆன்மீக கூட்டத்துக்காக பொதுமக்கள் கூடியிருந்தனர். பிற்பகல் சுமார் 3 மணிக்கு கூட்டம் முடிந்ததும் முதல் நபராக போலே பாபா வெளியேறியுள்ளார். தான் வெளியேறிய பின்னர் பக்தர்கள் வெளியேறும்படி அவர் அறிவித்துள்ளார். அப்போது அவரது பாதங்களை வணங்கி ஆசீர்வாதம் பெற கூட்டத்தில் இருந்தவர்கள் முயன்றனர். மேலும் பலர் போலே பாபா சென்ற வாகனத்தின் கார் டயர் பதிந்த மண்ணை எடுக்கவும் முயன்றனர். இதுபோல் தாம் மிகவும் மதிப்பவரது கால் தடங்களின் மண்ணை எடுத்து ஊபி வாசிகள் தமது நெஞ்சில் பூசி பூரிப்படைவது வழக்கம். இந்த வகையில் பாபாவின் கால் தடங்களின் மண் கிடைக்காதவர்கள் அவர் பயணிக்கும் வாகனத்தின் டயர்கள் பதிந்த மண்ணை எடுப்பது உண்டு. இந்த வகையில் டயர்களின் மண்பதிவை எடுக்க பக்தர்கள் முயன்றுள்ளனர். அவர்களை போலே பாபாவின் தனிப்பட்ட பாதுகாவலர்கள் பிடித்து பின்னே தள்ளியுள்ளனர். இது போன்ற காரணங்களால் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. பிறகு கூடார நெரிசலுக்கு அஞ்சி வெளியேற முயன்றவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதில் பெண்களும் குழந்தைகளும் அதிக பாதிப்புக்குள்ளாகினர். ஊபி காவல்துறையில் சர்க்கிள் ஆபீசராக இருந்த ஓய்வு பெற்ற ராம்நாத் சிங் யாதவ் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஈட்டாவின் கண்காட்சி மைதானத்தில் ஒரு மாதம் முழுவதும் இவரின் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அங்கே சலசலப்பு ஏற்பட்டது. அந்த மைதானத்திற்கு அருகே வசித்து வந்த மக்கள் மாவட்ட நிர்வாகிகளிடம் இனிமேல் சூரஜ்பாலின் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர் என்று கூறுகிறார்.